லலிதா ஜுவல்லரியில இப்போ வேஸ்டேஜே இல்லாம எடுக்கிற மாதிரி ஒரு கோல்ட் சேவிங் ஸ்கீம் வந்திருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டு நேரா டிநகர் லலிதா ஜுவல்லரிக்கு வந்து இறங்கிட்டேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கடைத்தெரு. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டிநகர் லலிதா ஜுவல்லரியில இருக்கக்கூடிய ஹாரம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். லைட் வெயிட்ல இருந்து ஆரம்பிச்சு வரக்கூடிய கோல்ட் ஹாரம் கலெக்ஷன்ஸ், கேரளா, லாப்பா, காசு மாலை, மாங்க மாலை, முல்லை மொட்டு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பாம்பே கலெக்ஷன்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். முக்கியமா இவங்களுடைய கோல்ட் சேவிங் ஸ்கீமை பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போது ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம கடைத்தெரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பட்ஜெட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். அதாவது ஜஸ்ட் 3 சவரன்லேருந்தே உங்ககிட்ட ஹாரம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இன்ஃபேக்ட் 2.25 சவரன் கூட இருக்கு. நான் அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் 23லேருந்து 27 கிராம்ஸ் உள்ள இருக்கக்கூடியது, அதுவும் பேக் செயினோட சேர்த்தே வருது. எல்லாமே பாம்பே டைப்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ். பாம்பே அப்படிங்கும் போதே நமக்கு கொஞ்சம் பார்வையா இருக்கும். அதே சமயத்துல பெண்டன்ட்டும் நல்லா பளிச்சுன்னு கொடுத்துருக்காங்க. நல்லா ஷைனிங்கா இருக்கக்கூடிய கலெக்ஷனா இருக்கும். உங்களுக்கு பின்னாடி வந்து ஷீட் கொடுத்துறதுனால அழகா லைட்டுக்கு க்ளோ ஆகும். நீங்க ஏதாவது வெட்டிங் அப்போ ஃபங்க்ஷன் அப்போலாம் வேர் பண்றீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு கிளிட்டரிங்கா தெரியும். அந்த கட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஹாரமுடைய பெண்டன்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. இது 23 கிராம்ஸ்ல வரக்கூடியது. இந்த மாதிரி உங்களுக்கு ரேஞ்ச் வைஸ்ல வச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கலெக்ஷன்ஸுமே நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க. அதனால நீங்க உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல இதுல எதையா ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வேர் பண்ணிட்டு இருக்கிறது 4 சவரன்ல வரக்கூடிய ஹாரம் தான். ஸோ 4 சவரன் அப்படிங்கும்போது கண்டிப்பா கொஞ்சம் 3 சவரனை விட அடுத்த ரேஞ்ச் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்வையா இருக்கு. அதுக்கடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது திரும்ப 3 சவரன்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். 2.25லேருந்து 3.5 சவரன் வரைக்கும் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். இதுல பெரிய பிளஸ்ன்னு பார்த்தோம்னா இது உங்களுடைய பேக் செயின் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஒரு பாயிண்ட் தான். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, பேக் செயின் இல்லாம இருந்ததுன்னா எப்படி யூஸ் பண்றது, ரோப் போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேக் செயினோட வர்றதுனால இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இந்த பெண்டன்ட் குடுத்துட்டு வரிக்காய் மாதிரி உங்களுக்கு அந்த செயின்லேயும் குடுத்துருக்காங்க. இல்ல செயின் ஃபுல்லா குட்டி குட்டியா பால் மாதிரியான ஒரு டிசைன் வந்திருக்கு. எய்தர் வி டைப் மாதிரி கம்ப்ளீட்டா வருது. அப்படி இல்லைன்னா பான்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல, அந்த மாதிரி டிசைன் வருது. இதுல எனாமல் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா ஸ்டோன்லெஸ் ஆகுது. உங்களுக்கு இதுலயே வந்துட்டு அந்த செயின் கொஞ்சம் பார்வையா இருக்கிற மாதிரி லீஃப் டைப் 2 லீஃப் ஒண்ணா வச்ச மாதிரி இருக்கிற இந்த 2 டிசைனுமே தான் பார்க்கறதுக்கு ரொம்ப பார்வையா எனக்கு தெரிஞ்சுச்சு. ஸோ உங்களுக்கு இதுல எது ரொம்ப ஃபேவரட் அப்படிங்கிறதே எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியதும் பெண்டன்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வேர் பண்ணிட்டு இருக்கக்கூடியது பேட்டர்ன் பாருங்க. ஜஸ்ட் உங்களுக்கு 22.6 கிராம்ஸ்ல அழகா அந்த லீஃப் மாதிரி செயின்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கேரளா பேட்டர்ன் கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிடலாம். கேரளா அப்படிங்கும்போது உங்களுக்கு லைட் வெயிட்டா இருக்கும், பார்வையா இருக்கும். ஸோ வெட்டிங்க்கு நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றது இந்த மாதிரி பார்வையா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5, 6 சவரன்ல இருக்கக்கூடியது. மிடில் இருக்கக்கூடியது 5 சவரனும், அது கீழே இருக்கக்கூடியது 6 சவரன். பட் ரெண்டுமே லென்த்தியா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த நெக்ல வந்து மாட்டி வச்சிருக்காங்க. ஸோ அது டிஃபரன்ஸ் தெரியணும் 2 ஹாரமுக்கும் அப்படின்ட்டு. பட் ரெண்டுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு சேம் வெயிட் தான் வரும். வெயிட் ரேஞ்ச் பொறுத்து தான் அந்த லென்த், அந்த விட்த் ப்ராடா இருக்கிறது எல்லாமே டிஃபர் ஆகும். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டுமே 42 கிராம்ல ரொம்ப அழகா ஈவனா யூ டைப்ல வரக்கூடியது, அதுவும் மாங்காய் மாதிரி இருக்கக்கூடியது. ரொம்ப 2 மாங்காலையும் உங்களுக்கு ரொம்ப ப்ராமினென்ட்டா டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லாவே பார்வையா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்கன்னா கேரளா பேட்டர்ன் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது 4.25 சவரன்லையும் 50 கிராம்லையும் இருக்கக்கூடிய பேட்டர்ன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுவும் கேரளா பேட்டர்ன்ல வரக்கூடியது. கேரளால நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. எப்பவுமே கேரளா அப்படிங்கும்போது நல்லாவே உங்களுக்கு பார்வையா இருக்கும். அதுவும் கேரளா கலெக்ஷன்ஸ் எல்லாம் அடுக்கி வேர் பண்ணோம்னா அப்படி பார்க்கறதுக்கு அவ்வளோ கிராண்டா நிறைய பவுன்ல வேர் பண்ண மாதிரியான ஒரு லுக் தெரியும். ஸோ கிராண்டா தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட 5 சவரன்ல வரக்கூடியது அண்ட் 4.25 சவரன்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இதுல மேல இருக்கிறது பாம்பேவும் கீழே இருக்கிறது கேரளா பேட்டர்னும் வந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. கேரளாலேயே அடுத்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா நல்லா ப்ராடா தெரிகிற மாதிரி 10 சவரன்ல தான் கீழே இருக்கு. கிட்டத்தட்ட 10.25 சவரன் வந்துடுது. மேலே இருக்கிறது உங்களுக்கு 5.25 சவரன்ல இருக்கிற பேட்டர்ன் தான். ஸோ 5, 10ன்னு வச்சுக்கிட்டாலும் நம்ம பாருங்க 5 சவரனுடைய லுக் எப்படி இருக்கு, 10 சவரனுடைய லுக் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கு அடுத்தது நம்ம அகெயின் பாம்பே கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ லைன் அப் பண்ணி உங்களுக்கு இப்படி அடுக்கி வச்சு காமிக்கிறதுனால நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால ட்ரேலேருந்து எடுத்து இந்த ரெட் கலர் ஷீட்டில் வச்சு காமிச்சிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு 4.25 சவரன் அந்த ரேஞ்சு 4லேருந்து 4.5 சவரனுக்குள்ளே இருக்குது. உங்களுக்கு வெயிட் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிக்கிட்டே வரேன்.
இந்த பேட்டர்ன் பாருங்க பாம்பே டைப்லயே இதுக்கு முன்னாடி நம்ம 3 சவரன்ல நெறைய பார்த்தோம் இல்லையா? இப்ப வந்து 4 சவரன்ல வந்திருக்கு. அதுலயே உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பார்வையா அடுத்த ரேஞ்சுன்னு வரும்போது ஆப்வியஸா உங்களுக்கு நல்ல பார்வையா இருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது, நான் உங்களுக்கு இப்போ லலிதா ஜுவல்லரியில நியூவா லான்ச் ஆயிருக்கக்கூடிய கோல்ட் சேவிங் ஸ்கீம பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம லலிதா ஜுவல்லரியில இருக்கக்கூடிய தனவந்தனம் சேவிங் ஸ்கீம பத்தி பார்த்துருக்கோம். அந்த ஸ்கீமும் இன்னமும் உங்களுக்கு ஆன்ல தான் இருக்கு. பட் இப்போ நியூவா லான்ச் ஆயிருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி 11 மந்த் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பிளான். இதுல வந்துட்டு 100% வேஸ்டேஜ்ல நமக்கு தள்ளுபடி குடுக்குறாங்க. இதுல கோல்ட் ஜுவல்லரி, அன்கட் டைமண்ட் ஜுவல்லரி, சில்வர் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லயும் நமக்கு வந்துட்டு இந்த டிஸ்கவுண்ட் அப்ளிகபிள் ஆகும். நான் உங்களுக்கு இதோடைய இந்த கோல்ட் சேவிங் ஸ்கீம் உடைய பேம்ப்லெட்ட வீடியோவோட எண்ட்ல நான் வந்து அட்டாச் பண்றேன். உங்க ரெஃபரன்ஸ்க்கு செக் பண்ணி பாருங்க. இப்போ இதுல 11 மந்த் ஸ்கீமுங்களா உங்களுக்கு ₹1000ல ஆரம்பிச்சு 1500, 2000, 2500ன்னு 25,000 வரைக்கும் நீங்க மந்த்லி பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 11 மந்த்ஸ் நம்ம போட்டுக்கிட்டே வர அமௌண்ட் வந்து அமௌண்ட்டாவும் ஆட் ஆகும், கிராம்ஸாவும் ஆட் ஆகும். 11 மந்த்ஸ் முடிவுல நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். எது நமக்கு பெனிஃபிஷியலா இருக்கோ, அமௌண்ட் ஆட் ஆனது பெனிஃபிஷியலா இருந்தா அத சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கிராம்ஸ் ஆட் ஆனது பெனிஃபிஷியலா இருந்தா அத சூஸ் பண்ணிக்கலாம். அந்த சமயத்துல கோல்ட் ரேட் என்ன இருக்கோ அத பொறுத்து நம்ம டிசைட் பண்ணிக்க முடியும். முக்கியமா 11 மாசம் கழிச்சு நம்ம வாங்கக்கூடிய ஜுவல்லரிக்கு கம்ப்ளீட்டா வேஸ்டேஜ தள்ளுபடி பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்கிறதுனால தேவைப்படுறவங்க உங்களுக்கு விருப்பமான ஜுவல்லரிய நீங்க வாங்குறதுக்கு இந்த மாதிரி சேவிங் ஸ்கீம்ல ஜாயின் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு டைமண்ட் ஜுவல்லரி எடுக்கிறதானா கூட மேக்கிங் சார்ஜஸ்ல 30%ம் டிஸ்கவுண்ட் பெர் கேரட் பார்த்தீங்கன்னா 10%ம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து சாம்பிளா டேபிள் மாதிரி இல்லஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக காமிச்சிருக்காங்க. நீங்க மாசம் மாசம் 2500 கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா 11 மந்த்ஸ் கழிச்சு உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா 5 கிராம் ஆட் ஆயிருக்கும். அப்படி இல்லைன்னா 27,500 ஆட் ஆயிருக்கும். ஸோ நீங்க உங்களுக்கு எது விருப்பமோ எது லாபகரமா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கிட்டு உங்க விருப்பத்துக்கு ஏற்ப நீங்க ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க 3 சவரனுக்கு ஆட் பண்ணிருக்கீங்க, நீங்க 4 சவரனுக்கு உண்டான ஜுவல்லரி எடுக்க போறீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 சவரனுக்கு உண்டான சேதாரத்தை நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஏதாவது ஸ்டோன் காஸ்ட் இருந்தா பே பண்ணணும். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கம்பல்சரி. ஸோ உங்களுக்கு வேஸ்டேஜ்ல அன்லிமிட்டடா டிஸ்கவுண்ட் வரும். இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்றதுக்கு லலிதா ஜுவல்லரிக்கு நேர்ல விசிட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு மாசம் மாசம் கட்டக்கூடிய தவணை தொகையை ஆன்லைன் மூலமா இவங்க வெப்சைட்ல இருந்து பே பண்ணிக்கலாம். ஸோ நீங்க மாசம் மாசம் டேட் வந்து 1st 25th ஆன்லைன் மூலமா பே பண்ணிக்கலாம். நீங்க ஷாப்புக்கு விசிட் பண்ணி தவணை தொகையை கட்டுறதா இருந்தா எந்த டேட்ல வேணா விசிட் பண்ணி நீங்க கட்டிக்கலாம். அதே மாதிரி நீங்க ஒரு லலிதா ஜுவல்லரி பிரான்ச்ல விசிட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு பிரான்ச்ல கூட நீங்க விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பத்தின ஃபர்தர் கிளாரிட்டி ஏதாவது வேணும்னா இவங்க ஷாப்புக்கு விசிட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது முல்லை மொட்டு பேட்டர்ன். முல்லை மொட்டு பேட்டர்ன் ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன். நிறைய பேருடைய மோஸ்ட் ஃபேவரட்னு சொல்லுவேன். இதுல இங்க சைட்ல குட்டியா மயில் மாதிரி ஒரு முகப்பு மாதிரி கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது. இது உங்களுக்கு அழகா பெண்டன்ட்டோட வந்திருக்கு. எப்பவுமே பெண்டன்ட்டோட வந்ததுன்னா அது ஒரு கிராண்டான ஹாரம் லுக்கையே கிரியேட் பண்ணிடும். இது முழு வரிக்கா பால் இருக்கிற அழகான ஒரு மாலைன்னு சொல்லலாம். இது ஹாரம்னு சொல்றதை விட மாலைன்னு சொல்ல முடியும். அந்த முல்லை மொட்டுலயே உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் ரேஞ்ச் டிஃபர் ஆகி கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியான டிஃபரன்ஸ் வரும். முல்லை மொட்டுடைய டிசைன் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு மிக்சடான ஹாரம் கலெக்ஷன்ஸ் தான் நான் காமிச்சிட்டு இருக்கேன். பெண்டன்ட்லயே லக்ஷ்மி உள்ளது, லக்ஷ்மி இல்லாததுன்ட்டு வேற வேற டிசைன்ஸுமே கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு 6 சவரன் 7 சவரன் ரேஞ்சில் வரக்கூடியது. மேலே உள்ளது 6 சவரனும் கீழே உள்ளது 7 சவரன்லேயும் வந்திருக்கு. அது லெஃப்ட்ல கொடுத்துருக்க மயில் வந்து இதுக்கு முன்ன பார்த்த ஹாரத்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுது. ஸோ உங்களுக்கு ஷைனிங் ஃபினிஷ்ல வேணா கூட இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது 3 சவரன்ல வரக்கூடிய அழகான ஒரு கியூட்டான மிடில் ஹாரம் தான். அதுக்கப்புறம் 47 கிராம் அதாவது கிட்டத்தட்ட 6 சவரன்ல வரக்கூடிய ஸோ 3 சவரன் 6 சவரன்ல அந்த ஃபுல் வரிக்கா பால்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டிசைன்ல வரக்கூடிய ரொம்ப அழகான ஹாரம். ஸோ இந்த மாலை வந்துட்டு தாராளமா நீங்க டெய்லி வேர்க்கு ஏதாவது ஒரு குட்டி குட்டி ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, ஒரு மாலை மட்டும் வேர் பண்ணுவேன், நெக்லஸ் ஹாரம்லாம் வேணாம்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி நீங்க வேர் பண்ணிட்டு போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நெக்லஸ் அண்ட் ஹாரம் தான். நெக்லஸ் 3.25 சவரன்லையும் ஹாரம் 9.25 சவரன்லையும் இருக்கு. இது மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான் பண்ணி வச்சிருக்காங்க, எக்ஸாக்ட் மேட்ச் கிடையாது. ஸோ இந்த ஹாரம் பாருங்களேன், உங்களுக்கு நகாஸ் டைப்ல ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா லக்ஷ்மி உருவம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது நம்மள நிறைய பேருக்கு எப்படி கேரளா ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி தான் லாப்பா. ஏன்னா லாப்பாவும் பார்த்தீங்கன்னா பார்வையா இருக்கும், லைட் வெயிட்டா இருக்கும். ஸோ
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஹாரம் பார்த்தீங்கன்னா 26 கிராம்ஸ், அதாவது 3.25 சவரனும், கீழே உள்ளது 5.25 சவரனும் வருது. ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஹாரம், இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த 5.25 சவரன் ஹாரம் ரொம்பவே பார்வையா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுவும் யூ டைப்ல வருது இல்லையா? யூ டைப் வந்தாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், செம்ம கிராண்டான ஒரு லுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராண்ட் லுக் ஹாரம் பார்த்தோம் இல்லையா? அதுக்கு அடுத்தது 2 ஸ்டெப் லாப்பா தான் பார்த்துட்டு இருக்கோம். இது சிம்பிளான ஒரு 3 சவரன் ஹாரம், எக்ஸாக்டா 3 சவரன்ல இருக்கக்கூடியது. இதுக்கு முன்னாடி பார்த்த ஹாரம் மாதிரியே சிமிலரா குடுத்துருக்காங்க. அந்த பெண்டன்ட்ல நல்லா பெருசா ஜாலி டைப்ல இருக்கிற மாதிரியான டிசைன் குடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஹாரம் நமக்கு 36, அதாவது 4.5 சவரன் வருது. 36 கிராம். கீழ உள்ளது 48 கிராம். 6 சவரன் வருது. இது ஒரு 2 ஸ்டெப் மாதிரின்னு சொல்லலாம். பட் அதுலயே உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து நல்ல தள்ளி தள்ளி இருக்கும் அந்த ஸ்டெப். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பேட்டர்னா இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த நெக்லஸ் நமக்கு 3 சவரன்ல வருது. ஸோ நெக்லஸ் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வேணும்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் விசிட் பண்ணும்போது எடுத்து போடுறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஹாரம் வந்து 3 ஸ்டெப்ல நல்லா தள்ளி தள்ளி அந்த ஸ்டெப் இருக்கிற மாதிரி குடுத்துருக்காங்க. 61 கிராம் வருது. ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கக்கூடியது கூட நெறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க. அதுக்கடுத்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய 3 ஸ்டெப் ஹாரம் நமக்கு 5.25 சவரன்லயும், கீழ உள்ள அந்த பெரிய ஹாரம் உங்களுக்கு 7 சவரன்லயும் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி யூ டைப்ல இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு நல்லாவே பார்வையா இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸா இருக்கு. அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம எல்லாருடைய மோஸ்ட் ஃபேவரட் மாங்கா மாலை, காசு மாலை. ஒரு வீடியோன்னு ஒண்ணு எடுத்துட்டு மாங்கா மாலை, காசு மாலை போடலனா எப்படிங்க? கண்டிப்பா நீங்கலாம் வந்து கேட்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்காகவே இந்த கலெக்ஷன்ஸ்லாம் காமிச்சிருக்கேன். இது வந்து உங்களுக்கு 6 சவரன், 6.25 சவரன் ரேஞ்சில இருக்கக்கூடியது. காசு மாலை, மாங்கா மாலை பொறுத்தவரைக்கும் சரடுலயும் இருக்கும். அப்படி இல்லன்னா உங்களுக்கு செயின்லயும் குடுத்துருப்பாங்க. இதுல பேக் செயினோட சேர்ந்து வருது. குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோன் அப்படிங்கும்போது கலர் பார்த்தீங்கன்னா, பிங்க் அண்ட் கிரீன், பிங்க், கிரீன், ஒயிட் 3 மிக்ஸ் ஆன மாதிரி கலர். இந்த மாதிரி டிஃபரெண்ட் சாய்ஸஸ் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது அழகா உங்களுக்கு மாங்கா மாலையிலேயே ஒரு இது இருக்கிற மாதிரி பெண்டன்ட், லக்ஷ்மி பெண்டன்ட் இருக்கிற மாதிரியானது. அதுக்கு அடுத்தது ஈவனா இருக்கக்கூடியது. ஸோ உங்களுக்கு 57 கிராம், அதாவது 7 சவரன்லயும் 6 சவரன்லயும் இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான மாங்கா மாலை தான். இந்த மாங்கா மாலை உங்களுக்கு எவ்வளோதான் ட்ரெடிஷ்னலா இருந்தாலுமே இன்னமும் நிறைய பேருடைய ஃபேவரட். அதுக்கு அடுத்தது காசு மாலை. ஸோ காசு மாலை, இந்த காசு மாலை கண்டிப்பா பார்வையா இருக்கிற மாதிரியான காசு மாலையா வந்திருக்கு. இது நமக்கு வெயிட் பார்த்தீங்கன்னா 7 சவரனும் 10 சவரனும். ஸோ 10 சவரன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அது செம்ம கிராண்டான ஒரு லுக்க தான் குடுக்கும். காசு அப்படிங்கும்போது அழகான ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கையும் குடுக்குதுங்கிறது கண்டிப்பா நம்ம அக்செப்ட் பண்ணியே ஆகணும். அதுக்கடுத்து பார்த்துட்டு இருக்கிறது 6 சவரன் அண்ட் 9 சவரன்ல வரக்கூடிய காசு மாலை தான். ஸோ 6 சவரன்ல இருக்கக்கூடிய அந்த மிடில்ல இருக்கிற காசு மாலை தான் இப்போ ஹைலைட்டே. அதில் உங்களுக்கு பெண்டன்ட்டும் கொடுத்துட்டு சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா முகப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ல இருக்கக்கூடியது. உள்ளேயும் அங்கங்கே குட்டி குட்டியாக பால் மாதிரி வச்சிருக்காங்க. இந்த பர்டிகுலர் காசு மாலை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது 5 சவரன், 9 சவரன்ல வரக்கூடிய காசு மாலை தான். ஸோ உங்களுக்கு 2 காமிச்சதுனால நிறைய கலெக்ஷன்ஸ் கவர் ஆகும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி காமிச்சிருக்கேன். இது பெண்டன்ட்டோட இருக்கக்கூடிய கலெக்ஷன் வந்து உங்களுக்கு நல்லா அழகா கிராண்டா ஒரு பார்வையான லுக்க அழகாவே கிரியேட் பண்ணுது. அதுக்கடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய காசு மாலையில கீழே இருக்கிறது 9 சவரனும், மேல இருக்கிறது 6 சவரனும் வருது. இந்த 6 சவரன் காசு மாலையில உங்களுக்கு ரொம்ப அழகா ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லா ஒரு டிசைன் கொடுத்துட்டு கீழே ஃபுல்லா காசு மாலை கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான இந்த ட்ரெடிஷ்னலான காசு மாலை கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. கடைத்திரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க லலிதா ஜுவல்லரிக்கு விசிட் பண்ணும்போது நம்ம கடைத்திரு சேனல் சப்ஸ்கிரைபருங்க அதை மென்ஷன் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.